இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தார். அவருடைய டோன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட இதை ஒரு நார்மலைஸ் பண்ற மாதிரியா இருந்துச்சு. போலீஸ் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க, எப்பவுமே அப்படிதான் அடிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு. அப்புறம் நடவடிக்கை எடுத்தாச்சு. இல்ல சார், சாத்தாங்குளத்துக்கு அப்படி சொன்னாங்களே, அதான் அதுக்கு முன்னாடியே இவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்களே, என்ன இப்போ அப்படின்னு அதை ஒரு நார்மலைஸ் பண்ற மாதிரியான ஒரு டோனை அவர் வெளிப்படுத்தினார். இது செய்யலாமா? போலீஸ் எப்பவுமே இப்படிதான் இருக்கணும்னா அப்புறம் நீ அரசியலை பண்ண முடியாது. உன் கொச்சை கொடியை கிழிச்சு போட்டாங்க, பரவாயில்ல, உனக்கு ரோசம் இருக்காது, நீ விட்டுடலாம். உங்கள் சின்னத்தை உடைக்கிறாங்க, பானத்தை, உங்களுக்கு பரவாயில்ல, ரோசம் இல்லை, நீங்கள் விட்டுட்டு போகலாம். எல்லா கட்சி கொடியும் வச்சுட்டு தேர்தல் பிரச்சாரத்தின்னு போகிறப்ப விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் கிழிச்சிட்டு போகிறோம், உங்களுக்கு ரோசம் இல்லை, பரவாயில்ல, எல்லாம் நாங்கள் அப்படி தான் இருக்கும் சமுதாயம் அப்படின்னு நீங்கள் போகலாம். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது தோழர் நீங்கள் இறங்கிடுங்க, இந்த பக்கம் பிசி ஏரியாவது நாங்கள் போய் ஓட்டு கேட்டு வரணும், உங்களே அங்கே இறக்கி விட்டுட்டு போனாலும் உங்களுக்கு வெக்கம் இருக்காது. இதை நார்மலைஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி இதே ஏன் அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க? இல்லை, போலீஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க. போலீஸ்னால் அப்படி தான் இருப்பாங்கன்னா அப்புறம் எதுக்கு நிர்வாகம்? ஸ்டாலின்னா அப்படி தான் இருப்பார்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். எடப்பாடினா அப்படி தான் இருப்பார்னு கடந்த முறை கத்தனீங்கல்ல, எடப்பாடியை ராஜினாமா செய்ய சொன்னீங்கல்ல, லாய்க்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இப்போ அந்த வார்த்தை அப்படியே வரணுமா இல்லையா? ஸ்டாலின் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? அதானே அர்த்தம். போலீஸ் சரியில்லைன்றதும் ஸ்டாலின் அவர்கள் சரியில்லைன்றதும் ஒன்றா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். துறை அமைச்சர் அவர் தானே. அப்போ நீங்கள் திரும்ப இவரை போலீஸு சரியில்லை, போலீஸ் புத்தி இப்படியே தான் இருக்குன்னா, திருந்தாத போலீஸ் புத்தி ஸ்டாலினுடைய மனநிலைன்னு சொல்கிறீங்களா? அதானே நீங்கள் சொல்ல வரீங்க. வெளிப்படையாக ஸ்டாலின் சொல்ல முடியல, ஆனால் போலீஸ் திட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா?